Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி நம்ம சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ அது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு நோ த ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். Understand the meaning of democracy. So what is democracy? So அதோட மீனிங் என்ன, and then merits and demerits of democracy, then know the challenges to Indian democracy. ஸோ இதை நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து கவர்மெண்ட் அப்படின்ற ஒன்று உலக அளவில் டெவலப் ஆச்சு, சரியா? So today many countries of the world follow different types of government, but the modern world prefers democracy. ஸோ இப்போ இந்த வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ அதில் ஏன் டெமோக்ரஸி மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மேக்ஸிமம்? ஸோ கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து மொனார்க்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான் இருந்துச்சு வேர்ல்டு லெவலில். ஸோ மொனார்க்கிக்கல் அப்படின்றது வந்து மன்னராட்சி, சரியா? ஸோ அந்த மன்னராட்சியாக இருந்த நிறையா நாடுகள் வந்து டெமோக்ராட்டிக்காகவும் ரிப்பப்ளிக்காகவும் மாறியிருக்காங்க நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம், சரியா? ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை சொல்லலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்றது ஒரு பீப்புள் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மொனார்க்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பிடிக்காமல் பீப்புள் வந்து ரெவல்யூஷன் பண்ண அதாவது புரட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா மொனார்க்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை டிமாலிஷ் பண்ணிவிட்டு ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக அந்த கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து மாறுபடும், சரியா? ஸோ அந்த டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிஸ்டோக்ரஸி அப்படின்றது a form of government in which power is in the hands of a small privileged ruling class. That means nobles. For example, United Kingdom and then Spain. ஸோ அரிஸ்டோக்ரஸி அப்படின்றது வந்து அதாவது மொனார்க்கிக்கலில் கவர்மெண்ட் கிங் இருப்பாங்க, கிங்குக்கு அடுத்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதாவது ரிச் பீப்புள். ஸோ இந்த ரிச் பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறது தான் அரிஸ்டோக்ரஸி. அதாவது அரிஸ்டோக்ரஸின்றது 3 ஸ்டேஜஸாக இருக்கும்: கிங்கு, நோபல்ஸ் அண்ட் தென் காமன் பீப்புள். அப்போ இங்கே 2வது கிரேடில் இருக்கக்கூடியவங்க என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. அது வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட்டை எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா யூகே, அதாவது பிரிட்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான், இங்கிலாந்து. ஸோ அங்கேயும் ஸ்பெயின்லேயும். நெக்ஸ்ட்டு மொனார்க்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ மொனார்க் எப்படின்னாலே மன்னராட்சின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் மொனார்க்கிக்கல் கவர்மெண்ட்டு இருக்குது. a system of government in which one person reigns supreme, usually a king or queen. Constitutional monarchy. ஸோ அப்போ ஒரே ஒரு பர்சன் தான் இங்கே ரூலிங் அத்தாரிட்டி, அதாவது சுப்ரீம் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அது கிங்காக இருக்கலாம், இல்லைனா குயினாக இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் மொனார்க்கி வந்து பூட்டான், ஓமன் அண்ட் கட்டாரில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆட்டோக்ரஸி. ஸோ ஆட்டோக்ரஸி a system of government by one person with absolute power. For example, நார்த் கொரியா, சவுதி அரேபியா. ஸோ ஆட்டோக்ரஸி அப்படின்றது வந்து இங்கேயும் ஒரே ஒரு பர்சன் தான் ரூலிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க, அதாவது ஹோல் பவரும் அவங்களோட ஹேண்டில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நார்த் கொரியா அண்ட் சவுதி அரேபியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ஆலிகார்ச்சி அப்படின்றது a small group of people having control of a country or organization. ஸோ ஆலிகார்கி அப்படின்றது a group of people, அதாவது அங்கே மொனார்க்கி ஆட்டோக்ரஸி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆலிகார்க்கியில் வந்து a group of people, அதாவது ஒரு சில குரூப் வந்து சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்து அந்த ஆர்கனைசேஷன் ரூல் பண்ணுறது தான் ஆலிகார்கி. ஸோ இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர் சோவியத் யூனியன், சைனா, வெனிசுலா அண்ட் தென் நார்த் கொரியா. இப்போ இங்கெல்லாம் வந்து ஆலிகார்கி. நெக்ஸ்ட்டு வந்து தியோக்ரஸி. ஸோ தியோக்ரஸி அப்படின்றது a system of government in which religious doctrines form the basis of government
headed by a priest who rules in the name of God or proclaims himself as a god. ஸோ அப்போ இது வந்து ரிலீஜியஸ் ஓரியன்டாக போகிறது. அதாவது ரிலீஜியஸ் ஹெட்டை வந்து இங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா ரூலிங் அத்தாரிட்டியாக வச்சுருப்பாங்க. அதாவது ப்ரீஸ்ட் அப்படின்றவங்க அந்த ரிலீஜனில் ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க தான் இங்கே ப்ரீஸ்ட்டு. ஸோ ஒன்று கடவுளோட பேரில் ஆட்சி செய்வாங்க, இல்லை அப்படின்னா அவங்க தான் கடவுள் அப்படின்ற பேரில் ஆட்சி செய்வாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேட்டிக்கன். ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப், ரிப்பப்ளிக், அரிஸ்டோக்ரஸி அண்ட் தென் மொனார்க்கியை பற்றி ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ டெமோக்ரஸியில் வந்து பீப்புள் இருப்பாங்க ப்ளஸ் ரூலிங் இருப்பாங்க. தென் டிக்டேட்டர்ஷிப்பில் ஒருத்தவங்க தான் ஹெட், அதாவது சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் ரூலிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து டிக்டேட்டர்ஷிப்பு, அது ஒன்று. தென் ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அரிஸ்டோக்ரஸி, மொனார்க்கியில் கிங். ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி, a system of government in which eligible members in the population vote to elect their elected representatives and the party or individual who obtains the majority votes forms the government. ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது நம்மளோட கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டைப். ஸோ டெமோக்ரஸின்றது மக்களாட்சி. ஸோ இதில் பாப்புலேஷனை பொறுத்து பீப்புள் அவங்களுக்கு தேவையான ரூலிங் அத்தாரிட்டி, அதாவது ரெப்ரஸன்டேட்டிவை அவங்களே எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்கள் தான் இங்கே யாராக இருப்பாங்க அப்படின்னா ரூலிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் மக்கள் இருந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதில் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க முடியும். ஸோ இது வந்து டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இது ஃபாலோ பண்ணக்கூடிய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, யுஎஸ்ஏ அண்ட் தென் ஃப்ரான்ஸ். சரியா, இது வந்து டெமோக்ரஸிக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து ரிப்பப்ளிக், a state in which superpower is held by the people and their elected representatives and which has an elected or nominated president rather than a monarch. ஸோ இங்கே ரிப்பப்ளிக் அப்படின்றதும் சேம் டைப் டெமோக்ராட்டிக் மாதிரி தான். ஸோ இங்கேயும் பீப்புளோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் வந்து இங்கே ஹெட்டாக இருப்பாங்க. ஆனால் இங்கே ஹெட்டாக இருக்கிறது கிங் மாதிரி. இப்போ கிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நினைக்கிறது தான் அங்கே நடக்கும். ஆனால் இங்கே வந்து பீப்புளுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவங்க. ஸோ இது வந்து மொனார்க்கிக்கல், அதாவது மன்னராட்சி மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ரிப்பப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுவும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய இடங்கள் இந்தியா அண்ட் தென் ஆஸ்திரேலியா. இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டொயினில் பாருங்கள். The term republic was first coined in 500 BCE in Rome. It is derived from republica, a Latin word meaning public matter. ஸோ ரிப்பப்ளிகா அப்படின்ற லட்டின் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ரிப்பப்ளிகா அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து பப்ளிக் மேட்டர். சரியா, ஸோ இது வந்து ரிப்பப்ளிக்ன்ற ஃபஸ்ட்டு டேர்ம் காயின் பண்ண இயர் வந்து 500 BCEலே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா பிகம் அ ரிப்பப்ளிக் ஆன் 26 January 1950. ஸோ நம்மளோட கண்ட்ரி ரிப்பப்ளிக் ஆனது வந்து 26 January 1950. ஸோ அப்போ தான் நம்ம அதை எப்படி எவ்ரி January 26 நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இட் இஸ் கவர்ன்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் 26 November 1949 which came into force on 26 January 1950. ஸோ அப்போ இந்த டியூட்டிஸ் எல்லாமே, அதாவது பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ஃபார்மேஷன் ஒர்க் எல்லாமே முடித்தது எப்போ அப்படின்னா 26 November 1949 எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஓவர் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ முடிஞ்சதை மேபி டிசம்பரில் கூட எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா January 26 தான் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இதே டேட், அதாவது January 26 இந்த இயர் 1930 வந்து பார்த்தோம் அப்படின்னா பூனா பேக்ட் படி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கிறதா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஃப்ரீடம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் லீடர்ஸ் எல்லாமே வந்து அது வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் டே அப்படின்ற மாதிரி செலப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் 1930 நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கல அந்த டேட்டில், அது 26 January. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ண நினச்சது அந்த டேட்டு தான், ஆனால் கிடைக்கல. ஸோ அதனால தான் அப்போ செலிப்ரேட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த டேட்டையாவது நம்ம மைண்டில், அதாவது நம்மளுக்கு வந்து ரிமைண்டிங்கில் இருக்கணும் அப்படின்றக்காக
ரிப்பப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26 ஜான்வரி நம்மளுக்கு சூஸ் பண்ணாங்க. சரியா, இதுதான் ரீசன். பட் ஒர்க் வந்து 26 நவம்பர் முடிஞ்சிருச்சு. எக்ஸிக்யூட் பண்ணது 26 ஜான்வரி 1950. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு, நம்ம ரிப்பப்ளிக்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன. ஸோ இப்போ டெமோக்ரஸி பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டெமோக்ரஸி? ஸோ டெமோக்ரஸின்ற வேர்டை ஃபஸ்ட்டு காயின் பண்ணது ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ டெமோக்ரஸிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார். டெமோக்ரஸி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வாட் இஸ் டெமோக்ரஸின்னு பார்ப்போம். Democracy is a form of government that allows people to choose their rules. ஸோ டெமோக்ரஸி அப்படின்றது a form of government, அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு. அதில் பீப்புள் வந்து அவங்களோட ரூலர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, ஒன்லி லீடர்ஸ் எலெக்டட் பை தி பீப்புள் ஷுட் ரூல் த கண்ட்ரி. அப்போ பீப்புளால் யாரை செலக்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் அங்கே ரூல் பண்ண முடியும். அதுதான் டெமோக்ரஸி. தென் பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ் வியூ, freedom and to organize and freedom to protest. ஸோ அப்போ பீப்புளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ரூலில் இருக்குது. சரியா, அதுதான் வந்து இங்கே டெமோக்ரஸியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா. ஸோ இந்த டெமோக்ரஸியில் அடுத்து பார்த்தோன்னா, so meaning of democracy: a democracy is a system of government in which the supreme power is vested in the people of a country and people elected their representatives through the elections. So representatives either directly or indirectly through fair and free election which are usually held periodically. ஸோ டெமோக்ரஸியோட மீனிங் என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை எலெக்ஷன் மூலமாக டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வந்து செலக்ட் பண்ணுற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை வச்சு தான் அங்கே ரூலிங் வந்து நடக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்மளோட நார்மல் சீஃப் மினிஸ்டர் பிஎம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலி 5 years. ஸோ அவங்க எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன். இப்போ பிரசிடெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் டெமோக்ரஸி. சரியா. ஸோ த டேர்ம் டெமோக்ரஸி இஸ் derived from 2 Greek words, demos and then kratia. So demos means people and kratia meaning power. So people, power அப்படின்றதா ஃபைனல் மீனிங். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ தட்ஸ் லிட்ரலி டெமோக்ரஸி மீன்ஸ் த பவர் ஆஃப் த பீப்புள். அப்போ டெமோக்ரஸியில் பார்த்தோம் அப்படின்னா யார் தான் இங்கே ஃபுல் அத்தாரிட்டியாக இருப்பாங்க அப்படின்னா பீப்புள். ஸோ பீப்புளோட பவர் தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெமோக்ரஸியோட டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் பார்க்கும்போது, அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி, ட்ரூ டெமோக்ரஸி cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. அப்போ டெமோக்ரஸி அப்படின்றது வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பீப்புள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஓகேயா. ஸோ பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் எல்லாரோடதுமே இருக்கணும். ஒரு 20 மெம்பர்ஸ் சேர்ந்தது மட்டும் டெமோக்ரஸி கிடையாது. ஈவன் ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க வரைக்கும் ரீச் ஆகி அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது தான் டெமோக்ரஸி. சரியா. ஸோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ வில்லேஜில் இருக்கிற பீப்புளுக்கும் சேர்த்து தான் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அவங்களும் சேர்ந்து தான் தங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த தாட். சரியா. நெக்ஸ்ட் வந்து salient features ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ salient features அப்படின்னாலே சிறப்பம்சம். ஸோ டெமோக்ரஸிக்குரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் பவர் டு த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஸோ இதில் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனல் டெசிஷன் யார் தான் எடுப்பாங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு salient feature. ரெண்டாவது பார்த்தோன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ அப்போ இங்கே த்ரூ த எலெக்ஷன் மூலமாக மட்டும்தான் அங்கே பீப்புள் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை. ஸோ இது வந்து இன்னொரு salient feature. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 salient features வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் லிங்கனோட டெஃபினிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆப்ரஹாம் லிங்கன் இஸ் ஒன் ஆஃப் த பிரசிடெண்ட் ஆஃப் USA
He defines democracy as a government of the people, by the people and for the people. ஸோ மக்களாட்சி அப்படின்றது மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தக்கூடிய ஆட்சி தான் வந்து மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன். மூணாவது சலன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா voting rate is with equal value to those who have attained the age of 18. ஸோ அப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் படி டெமோக்ரஸியில் பார்த்தோன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருக்குமே ஓட்ஸ் போட ரைட்ஸ் இருக்குது. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், அதாவது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருமே ஓட் போடலாம். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஸோ அப்போ டெமோக்ரஸியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், தனி சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து டெமோக்ரஸியில் இருக்கும். ஸோ இந்த நாளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவால்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி began 2500 years ago in some of city states of ancient Greece. ஸோ டெமோக்ரஸி அப்படின்ற அந்த ஒரு கவர்மெண்ட் மொனார்க்கிலேருந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏன்சியன் சிட்டிஸ், க்ரீஸில் இருக்கக்கூடிய ஏன்சியன் சிட்டிஸ் மூலமாக தான் இந்த டெமோக்ரஸி அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகும். இட் இஸ் an important to know the democratic institutions existed in India as early as Vedic period. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ஸ்டியூஷன் நம்மளுடைய இந்தியாவில் வேதிக் பீரியட்லேருந்தே இருந்திருக்கு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் சாணக்கியாஸ் அர்த்தசாஸ்திரா tell us that ancient India and autonomous village community was the basic unit of the local government. ஸோ இப்போ அட்டானமஸ் வில்லேஜ் கம்யூனிட்டி அப்படின்ற ஒன்று, ஒரு வில்லேஜ் குரூப், ஒரு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டெமோக்ரஸியை பேஸ் பண்ணி இருந்துச்சு. During the later Chola period, ancient தமிழ்நாடு குடவோலை சிஸ்டம். ஸோ சோலா பீரியடில் குடவோலை சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது ஒரு பானையில் வந்து அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட நேம்ஸ் எல்லாம் எழுதி அதில் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஸோ அதை வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட அதுலேருந்து ஒரு சீட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த சீட்டில் யாரோட நேம் வருதோ அவங்க தான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக். ஸோ இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஏன்ஷியன்ட் டைமில் இருந்துச்சு. இது எல்லாமே டெமோக்ரஸிக்கு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேயா? அண்ட் இட் வாஸ் அ வெரி நோட்டபிள் அண்ட் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சோலாஸ். ஸோ இது வந்து சோலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ஒரு யூனிக்கான ஃபீச்சரை பற்றி கொடுக்குது. ஸோ த எவல்யூஷன் டுவர்ட்ஸ் டெமோக்ரஸி இட் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை த ஃபாலோயிங் வேல்யூஸ்: ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படின்றது எதெல்லாம் வந்து வேல்யூ கொடுக்குது அப்படின்னா, ஒன்று வந்து ஃப்ரீடம், இன்னொன்று ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட்டு. ஸோ சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கொடுக்குறது தான் இந்த டெமோக்ரஸி. ஓகேயா? ஸோ இது எல்லாமே டெமோக்ரஸி. ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ரஸி இன் ஏன்ஷியன் ஏத்தென்ஸ், அதாவது க்ரீஸ் சிட்டி சொன்னோம் இல்லையா, அங்கே இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கக்கூடிய பிக்சர் தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள்ஸ், ஸோ பீப்புள் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ த பீப்புள் மூலமாக அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறது தான் வந்து டெமோக்ரஸி. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டெமோக்ரஸியோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். Thank you, students.